ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று மனு தாக்கல் செய்த கையோடு இடிதாங்கி உங்கள் முன்னால் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன். இடிதாங்கியின் அசையும் சொத்துக்கள் என்ன, அசையாத சொத்துக்கள் என்ன என்று ஒரு வழியாக டிக்ளேர் செய்து விட்டான் இடிதாங்கி. இருப்பு என்ன என்று உலகத்திற்கு உணர்த்தி விட்டாலும் கருப்பு என்ன என்று கசிய விடாமல் பொறுப்புடன் செயலாற்றி விட்டு வெளியே வந்திருக்கிறேன். என்ன இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் முடியும் வரையும் எனது மனசாட்சிக்கு விடுமுறை அளித்துவிட்டு நிம்மதியாக வந்திருக்கிறேன். மனசாட்சி இல்லாத மைனஸ் மனசு என்றால் அது லேசாகத்தான் இருக்கும். மனசாட்சி என்பது வெறும் மண்ணாங்கட்டியை போல் இருந்தாலும் அது கூட்டணி கட்சிகளைப் போல குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கும். சும்மா நச்சு நச்சு என்று சதா கேள்வி கேட்டுக் கொண்டே இருந்தால் தேர்தல் எப்படி சூடுபிடிக்கும்? சூடுபிடிக்காவிட்டால் சட்டி அடிபிடிக்காமல் போய்விடும். அதனால் தான் மனசாட்சியை ஊர் சுற்றி பார்க்க அனுப்பிவிட்டு உரும வந்திருக்கிறது. மனசாட்சி இப்போது அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டரில் ஊர் பறந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக இப்போதுதான் தேர்தல் களம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. முதல்வர் கலையின் முகத்தில் அப்பி கிடப்பதாக ஊடகங்கள் உருமத் தொடங்கிவிட்டன. தொண்டர்களை முழங்குவதற்கு முன்னே வருங்கால முதலமைச்சர் இடிதாங்கி என்று இடிதாங்கியே முந்திக் கொண்டு முழங்கினான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். நான் சொன்ன பிறகு தொண்டர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களின் எதிர்பார்த்து அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பையே தம் கட்ட வைத்து விட்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். களத்தில் வாக்கு வங்கிகள் எனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. கருத்து கணிப்பை என்னுடைய கட்சியினரே எடுத்திருப்பதால் இடிதாங்கிக்கு கூடுதல் கிளுகிழுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் வெற்றி இடிதாங்கிக்குத்தான் என்று 1.5 டன் அளவுக்கு ஓங்கி அடித்து சொல்லுகிறேன். இடிதாங்கியின் வெற்றி எவராலும் அழிக்க முடியாத கரிக்கொட்டையால் கிறுக்கப்பட இருக்கிறது. இடிதாங்கி தொகுதியில் பிளிரினால் பக்கத்து தொகுதியில் இருந்து மக்கள் வருகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கூட இடிதாங்கிக்கு ஆதரவாக வாபஸ் வாங்கி கொண்டிருப்பதாக வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஊரெங்கும் ஒரே பேச்சு, உலகெங்கும் அதே மூச்சு. இப்போதெல்லாம் இடிதாங்கி பெஞ்சு மேலே நிற்பது போலவே 5 இன்ச்சு வளர்ந்திருப்பது போல தோற்றம் அளிக்கிறான். ஆக கோட்டைக்குள் நுழைய போவது இடிதாங்கிதான். கோட்டையில் நுழைய போகும் இந்த இடிதாங்கியின் வாழ்வு தன்னை சரித்திரம் சொல்லுவதற்கு முன்னால் அரசியல் வாழ்க்கையில் இடிதாங்கியின் தரித்திரங்கள் அனைத்தும் அழியிறப்பர் கொண்டு அழிக்கப்படும் என்ற உண்மையை கூறி வாழ்க இடிதாங்கி, வளர்க அவனது புகழ். ஜெய் இடிதாங்கி. நன்றி, வணக்கம்.